வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குஜின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை ரொம்ப சுலபமாக உடனே செஞ்சிடலாம். வாங்க இப்போ ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை எப்படி வீட்டிலே செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப்பு பிளெயின் ஓட்ஸை போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த டைப்பான ஓட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும். அந்த டைமில் எடுத்துட்டா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஓட்ஸை நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது கூட 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் விஸ்கு வச்சு நம்ம கலக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணும். கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். மாவை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தோசை கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மாவை ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் தோசை வாக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா நல்லா வெளியே வந்துடும், மேலே வேகாது. ஓட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தோசை வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. உடனே பண்ண ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.